வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலமாக்கினாய். மேல் விழும் பாரம் எல்லாம் நீயே நின்று தாங்கினாய். நடைவண்டியாகும் விரல் எங்கே என் வழி துணையாக வேண்டுமே. அரவணை பாகும் குரல் எங்கே அதை மீண்டும் கேட்க தோன்றும். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா நான் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அதனால வந்து கண்டினியூஸா வந்து எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது. இது வரைக்குமே வந்து எனக்கு எல்லா உதவிகளும் எங்க அப்பா செஞ்சிருக்காங்க. ஃபினான்ஷியலி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நிலையிலையும் என்னை மோட்டிவேட்டும் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து வீட்டுல எந்த வேலையுமே என்ன சொன்னது கிடையாது. நான் படிக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதே மாதிரி என் தம்பி வந்து ஃபினான்ஷியலி 2021 அவங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃபுல் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்ட் எமோஷனல் சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க. அப்புறம் மாமா வந்து அதுக்கு அடுத்தது எனக்கு அப்பா அம்மாவை தாண்டி எனக்கு நிறைய ஹெல்ப் செஞ்சிருக்காங்க. ஃபினான்ஷியலி ஃபீஸ்லாம் கட்டியிருக்காங்க. அப்புறம் குரல் சித்தப்பா, வெற்றி அண்ணா, அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்ஸ், அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்க ஊர்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களே கிடையாது. எங்க ஊர் முன்னாள் பிரசிடென்டா இருந்த குளஞ்சி அவங்க வந்து நான் பெரிய ஆளா ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்ல, இருந்தாலும் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். போன குரூப் 2 நான் எழுதியிருந்தேன். அதுல வந்து என்னால கிளியர் பண்ண முடியல. என்னால கிளியர் பண்ண முடியலையேன்னு நினைச்சு நான் வந்து குவிட் பண்ணியிருந்தேன்னா இப்போ இன்னைக்கு என்னால ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்து இந்த டைம் நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைக்காம அடுத்த டைம் நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெயிலியரை நம்ம ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ எல்லாருக்கும் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.